பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. உடம்பு வலிக்குதா? ஆமா, கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யுது. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். சரி. ஃபுட் கண்ட்ரோல்லாம் எதுவும் வேண்டாம். ஆசைப்படுறதை கொடுங்க. ஓகே. புருஷோத்தமா, நம்ம சங்கரன் இப்ப எப்படி இருக்கான்? இன்னும் ஐசியூல இருந்து மாத்தல. அங்க நம்ம ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல? இருக்காங்க. எலியாட்ஸும் சரோஜினியும் அங்கதான் இருக்காங்க. அப்புறம் சங்கரனோட பொஞ்சாதியும் அங்கதான் இருக்கா. நீ போய் கொஞ்சம் பார்த்துட்டு வா. சரி. அஞ்சலி, நான் உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன்ல? அதெல்லாம் யோசிச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். முதல்ல இந்த மாத்திரை சாப்பிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. எனக்கே தெரியாம இவ்ளோ பெரிய பிரச்சனையை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நீங்க காலையில குளிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு இருந்ததை பார்த்தப்போ நீங்க கலெக்டர் ஆபீஸ் தான் போறீங்கன்னு நினைச்சேன். அந்த பிரச்சனை பண்றவங்க கூட போய் அங்க நிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நெஞ்ச நிமித்திக்கிட்டு போலீஸ்காரங்கிட்ட போய் நிக்க வேண்டிய வயசா இது? சாரி சாரி சாரி. அம்மாடி, எனக்கு தான் வயசாயிருக்கு. மனசும் உடம்பும் இன்னும் இளமையா தான் இருக்கு. டாக்டர் சொன்னார்ல, நாளைக்கே வீட்டுக்கு போலான்னு. இருங்க, பாத்து பாத்து. எங்கேயாவது போய் பிரச்சனை பண்ணி இப்படி கையும் காலையும் உடைச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இதோ பாருங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த அஞ்சலி மட்டும்தான் இருப்பா. அதனால இனிமே எனக்கு தெரியாம எங்கேயாவது போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கு மாத்திரை கொடுத்து படுக்க வச்சிருவேன். இந்த ஐயப்ப ஒரே ஒரு தடவை தான் விழுவான். அதுதான் கடைசியா இருக்கும். அப்புறம் எழுந்திருக்கவே மாட்டேன். ஆனா அதுக்கு இன்னும் ரொம்ப வருஷம் ஆகும். வீழ்வதற்கு ஒரு காலம், வாழ்வதற்கு ஒரு காலம். அந்த அளவுக்கு தைரியமானவரா இருந்தா மூத்த மக ஏசிப்பி தானே, அவர் முகத்தை பார்த்து ஓங்கி ஒரு அரவிட வேண்டியதானே. பையன் கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்பாவது சொன்னியா? ஆஹா, இல்லையே. கோழி மிதிச்சு குஞ்சுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா புள்ள மிதிச்சதும் அப்பாவுக்கு வலிச்சதுல. பெத்த அப்பான்னு கூட பார்க்காம அவன் தன்னோட கடமைய அரசாங்கத்துக்காகவும் மத்தவங்களுக்காகவும் சரியா செஞ்சிருக்கான். இதுல அவனை மட்டும் குத்த சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. எல்லாம் விதி. அண்ணே, சங்கரனுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. என்ன சொல்றீங்க? மெடிக்கல் காலேஜுக்கு மாத்தணும்னு சொல்றாங்க. உங்ககிட்ட காசு இருக்கா? இத பாருடா, அவனுக்கு எதுவும் ஆக கூடாது. கொஞ்சம் இரு, நான் வந்துடுறேன். அம்மாடி, எனக்கு அவனை பார்த்தே ஆகணும். என்ன அங்க கூட்டிட்டு போ, அவனை பார்க்கணும். சங்கரா, சங்கரா, கண்ணை திறந்து பாருடா. சங்கரா, நீங்க கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. நீங்க டியூட்டி பார்க்காம இருக்க முடியுமா? இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா எல்லாத்தையும் மேத்யூ சார் பாத்துப்பாரு. என்ன பெரிய பிரச்சனை? அதிகமான ஒரு டிரான்ஸ்ஃபர், அவ்வளவுதான் மேட்ரு. ஆனா பிரச்சனை இன்னும் முடியவே இல்லையே. காலனியை காலி பண்ணி ஆளுங்களாம் அங்கிருந்து மாத்திட்டு அதுக்கப்புறம் இடத்தோட அலைன்மெண்ட்டை மாத்தி ரோட அங்கிருந்து வேற வழியா கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த இடத்த ஃப்ரீ பண்ணி மேத்யூ கையில கொண்டு வந்து கொடுக்கணும். இதானே நாம போட்ட அக்ரிமெண்ட். இதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல அங்கிருந்து உங்க அப்பாவை வெளியேற்றணும். அத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அருமையான சான்ஸ் ஆனா மிஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு போலீஸை வச்சு அடிச்சு முதுக உடைச்சு படுக்க வச்சிருந்தோம்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இந்த போலீஸ்காரங்க தேவைக்கு ஒருத்தரை கூட அடிக்க மாட்டாங்க. அப்பாவை இங்க இருந்து மாத்திட்டா என்ன? எங்க? இங்க இருந்து மாத்தி எங்கேயாவது கொண்டு போயிடலாம். நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத இடத்துக்கு. அதுவும் நல்ல ஐடியா தான். அதுக்கு அவரு ஒத்துப்பாரா? வீடு விற்க போறோம்னு சொல்லுங்க. சொல்லி பாக்குறேன். நீங்க பாருங்க, உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கெல்லாம் நிறைய வழிகள் இருக்கு. யோசிக்கலாம். ஹலோ. ஆமா ஆமா, அப்படியா? எப்போ? சரி. என்னாச்சு? கலெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. மெதுவா வாங்க. வா போகலாம். ஹலோ. சொல்லுங்க தாத்தா. என்ன என்ன? எப்போ?
ஆச்சு? போன்ல யாரு? தாத்தாதான். விஷயத்த சொல்லு. சங்கர மாமா. சங்கரனுக்கு என்னாச்சுன்னு சொல்லு. சங்கர மாமா போயிட்டாரு. இனி எந்த ஜென்மத்துல நான் உன்னை பார்க்க போறேன் சங்கரா? என் கூட கடைசி வரைக்கும் போறான்னா, எல்லாத்துலயும் என் கூட வேணும்னா, என் வார்த்தைய அவன் வார்த்தையா சொன்னான். ஆனா கடைசியில என்ன தனியா விட்டுட்டு போயிட்டான். நேர்மையா என்னைக்குமே தன்னோட வேலையை செஞ்சவன் தன் உயிரை கூட கொடுக்க அவன் பயந்ததில்லை. இப்ப என்ன அனாதையா கேட்டு அவன் தியாகி ஆயிட்டான். அப்பா, என்ன இதெல்லாம்? எதுக்கு இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு உட்கார்ந்திருக்கீங்க? மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் வருது. இந்த யூனிஃபார்ம் போட்டா கொஞ்சம் தைரியமா இருக்கு. என்ன ஆச்சுப்பா உங்களுக்கு? என் சங்கர எனக்கு அவ நினைவாவே இருக்கு. போன வருஷம் இதே மாதிரி ஒரு நாள் தான் என்னோட பழைய சிநேகித சித்தூர் பாஸ்கரன் இருக்கான்ல, என்ன விட்டுட்டு போனா. மின்சார வாரியத்துல லைன்மேனா இருந்தா எப்பவாவது தண்ணி சாப்பிடுவான். ஆனா ரொம்ப நல்லவன். பாசம் காட்டுறதுல அவனை மிஞ்ச ஆளே இல்ல. 3 வருஷமா கேஸ நடத்திக்கிட்டு இருக்கேன். என் வருமானத்தை மட்டும் நம்பி இருக்கிற என் குடும்பத்தை விட்டுட்டு கேஸ் நடத்துறதுக்கு ஏது காசு? கேஸோட தீர்ப்பு என்னைக்கு? 2 வாரத்துல கேஸ்ல தீர்ப்பாயிடும். தீர்ப்பு எனக்கு சாதகமா இருக்காதுன்னு வக்கீல் சொல்றாரு. அவன் பண்ணது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லையே. தப்பான ஃப்ரெண்ட்ஸுங்க, கஞ்சா, அடிதடி, கடைசியில ஒரு கொலை. அவனை போலீஸ்காரன் பிடிச்சு கொண்டு போகும்போது பார்த்துட்டு படுக்கையில் விழுந்தவ என் பொண்டாட்டி. இது வரைக்கும் அவன் எழுந்திருக்கவே இல்லை. நீ இந்த மாதிரி வருத்தப்படாத. இன்னும் எனக்கு 1 மாசம் சர்வீஸ் தான் இருக்கு. அது முடிஞ்சிடுச்சுன்னா என் பொண்டாட்டியும் மகளையும் கூட்டிட்டு நான் எங்க போவேன்? தீர்ப்பு ஏதாவது எனக்கு எதிரா வந்தா? இத பாரு, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நான் ஒண்ணு முடிவு பண்ணிருக்கேன். இந்த கம்பத்து மேல ஏறி அத தொட்டா போயிடும் ஃபியூஸ். எதுவும் முடியலன்னா கடைசி அததான் செய்வேன். அதை தவிர என்கிட்ட எந்த வழியும் இல்லை. இப்ப எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுற? உனக்கு பணம் ஏதாவது வேணுமா? உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும், தர முடியுமா? என்ன, நீ குடிச்சிருக்கியா? எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணவே இல்லை. ஆனா என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? இதுக்கு மேலே நாங்க இருந்தா பாஸ்கரா, ஏதாவது பேசிடுவேன். ஏய். நான் வர்றேன். எல்லாம் என் தலையெழுத்து. அதை நான் அனுபவிச்சுதானே ஆகணும். டேய், நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கியா? நான் உன் வீட்டுக்கு போனேன். நீ நேத்து வீட்டுக்கு வரலன்னு சொன்னாங்க. கேஸோட தீர்ப்பு வந்துடுச்சு இல்ல? வந்துருச்சு. ஆயுள் தண்டனை. அதுக்காக இப்படி குடிச்சா எல்லாம் சரியாயிடுமா? எதுக்குடா இந்த நேரத்துல இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பாத்தீங்களா? பல வருஷங்களா இத நான் தான் பராமரிச்சிட்டு இருக்கேன். நான் இத தொடாத நாட்களே கிடையாது. நாளைக்கு எனக்கு ரிட்டையர்மெண்ட்.
அதனால இதுகிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பாஸ்கர், நீ வா, அந்த வண்டியில ஏறு, நான் வீட்டுல விடுறேன். அதெல்லாம் வேணாம், நான் நடந்து போய்க்கிறேன். உன் வீட்ல நான் கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கேன், நீ எதுக்கும் வருத்தப்படாத, நாங்க இருக்கோம்ல. ஐயப்பண்ண, நீங்க பெரிய மனுஷன், நல்லவரும் கூட. என்கிட்ட இப்போ உங்ககிட்ட கொடுக்க இது மட்டும்தான் இருக்கு. இதை நீங்க வச்சுக்கோங்க. இந்த லைன்மேன் பாஸ்கர் கொடுக்கிற பரிசு. நாளையில இருந்து இது எனக்கு தேவையே இல்லை. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? வந்து வண்டியில ஏறு. வேண்டாம். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா? அவனோட ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு சாயந்தரம் எட்வின் தான் என்கிட்ட வந்து சொன்னான். பாரதியார் தெருவுல இருக்கிற எலக்ட்ரிக் போஸ்டுக்கு மேல பாஸ்கரோட உடம்பு எரிஞ்சிட்டு இருக்குன்னு என்கிட்ட வந்து சொன்னான். பதறி அடிச்சுட்டு ஓடி போட நான் ஒரு தடவை தான் அவனை பார்த்தேன். மொத்தமா தளர்ந்து போயிட்டேன். அந்த காட்சி இன்னும் என் மனசுல இருந்து போகவே இல்லை. அதை நினைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. ஆகாயத்தை தொடுற அளவுக்கு ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் இருந்திருந்தா அதுக்கு மேல இருந்து அவன் நம்ம எல்லாரையுமே பார்த்துட்டு இருப்பான். குட் மார்னிங். ஹேர்லி வெல்கம் மேம். தேங்க்யூ. இங்க என்ன 2 டவாலிங்க இருக்காங்களா? இல்ல மேடம், அவங்க ஐயப்பன். இதுக்கு முன்னாடி இங்க டவாலியா வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆனவர். அவரை வர சொல்லுங்க. எஸ் மேம். மேடம், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இந்த யூனிஃபார்மை போடக்கூடாதுன்னு தெரியாதா? டோன்ட் ரிப்பீட் இட், ஓகே? என்ன சௌக்கியமா? பரவாயில்ல. உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தானே? பழைய கலெக்டர் போயாச்சு, புது கலெக்டரும் வந்தாச்சு. இனிமே இந்த காலனியை காலி பண்றதுக்கு ஒரு 6 மாசமாவது ஆகும். சந்தோஷம் எனக்கு இல்ல, காலனி ஆளுங்களுக்கு. அதை விட தான் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கா உங்களுக்கு. பெத்த பிள்ளைங்களை தோக்கடிச்சதுக்கான சந்தோஷம். நல்ல வேலை செஞ்சு கிடைக்கிற வெற்றி மட்டும்தான் நிலைச்சு நிக்கும். போதும், இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். பிள்ளைங்க நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல உட்காரும் போது அதை பார்த்து சந்தோஷப்படாத ஒரு அப்பா இருப்பான அந்த ஊர்ல. இல்ல, ஆட்சி பண்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக தன்னோட அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தி ஏழைகளை இப்படி கஷ்டப்படுத்தி நீங்க எல்லாம் செய்யற தப்பான காரியத்தை பார்த்துட்டு இதுக்கு மேலேயே என்னால இருக்க முடியாது. உங்க 2 பேரையும் நான் வளர்த்தது அதுக்காக இல்ல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தேன் தெரியுமா? வயல்லையும் நிலத்திலையும் கலெக்டர் ஆபீஸ்லயும் என் ரத்தத்தை வேர்வையா சிந்தி நிறைய உழைச்சிருக்க. உங்களை பெத்து போட்டவன் குழந்தைங்கன்னு கூட பார்க்காம விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நானும் அவள மாதிரியே செஞ்சிருக்கலாம். இடது மார்புல நீயும் வலது மார்புல ஏதோ இவனையும் போட்டு வளர்த்த.
எவ்வளவு நாள் மனசு வேதனைப்பட்டு அழுதுருக்க. என் நினைவுகள்ல இறந்து மண்ணோட மண்ணான அவளை உங்க அம்மாவுக்கு சஞ்சீவி மலையில இருந்து மருந்து எடுத்துட்டு வந்து காப்பாத்துறதுக்கு நான் சுக்கிர மகர்ஷி இல்ல. பிள்ளைங்க அப்பனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், அது அவங்களோட கடமை. இல்லைங்க, எங்க நிலைமை நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. விவரம் தெரிஞ்சதுல இருந்து கேக்குறோம். நாங்க இதை கலெக்டரோட பிள்ளைங்களாமே. யார் எங்க அப்பான்னு நாங்களே தெரியாம குழம்பு போய் இருக்கிற விஷயத்த நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. விஸ்வா, இந்த ஆள் என்னைக்குமே உருப்பிட மாட்டார். நீ வானே. அப்பா, அப்பா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க எங்கேயாவது உட்காருங்களேன். என்னாச்சு, இன்னைக்கு போகலையா? இன்னில இருந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்லிருக்காரு புது கலெக்டர். எப்பவும் கிளம்பி போயிடுவாரு இல்லையா? இப்போ எங்க போறதுன்னு தெரியல. அதான் இப்படி நடந்துட்டு இருக்காரு. கிளம்பி போறதுக்கு காலையில யூனிஃபார்ம் எடுத்தாரு, ஆனா நான் தான் ஒத்துக்கவே இல்ல. அப்பா, அப்பா, அப்பா நில்லுங்க. இப்ப நீங்க எங்க எங்க போறீங்க? போறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. யாரும் என் பின்னாடி வராதீங்க. தாத்தா, இப்ப நம்ம என்ன பண்றது?